இவள் பூசை செய்ய வேண்டும் என்று ஆமா அன்னை சீதாதேவி சரி அருமை தம்பி இளைய பெருமாள் சந்திர பிரபு மற்றும் 70 வெள்ள வானரப்படைகள் எல்லாரும் ஒன்றாக இருந்து அந்த ஆண்டவனாக விளங்கும் ராமேஸ்வரம் சமுத்திர கரையிலே சரி ஆண்டவனாகப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை உண்டு பண்ணி அந்த சிவலிங்கம் பக்கத்திலே சிவசக்தியை உண்டு பண்ணி ஆமா அரக்கருடைய பாவத்தை துளைக்க ஹரிராமன் பூசை செய்தார்கள் அந்த ராமச்சந்திரபுரவனுடைய நினைவு சின்னமாகத்தான் சரி அந்த இடத்திலே பூசை பண்ணிய காரணத்தினால் ஆமா அதாவது கோதண்ட ராமன் பூசை செய்த இடம் கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் சரி அந்த ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்தினுடைய நினைவாகவும் கோதண்ட ராமனுடைய நினைவாகவும் ஆமா அதாவது கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் சரி என்று பூசை செய்து இருக்கும் நேரத்திலே ஆமா ஆதி பராசக்தி உமையவள் என் அம்மையான ஈஸ்வரியால் சரி அந்த ஈஸ்வரனை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்கிறார் இறைவா இந்த ராமேஸ்வரத்திலே நான் நீண்ட காலமாக குடியிருந்து கொண்டிருக்கிறேன் சரி எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுவிட்டேன் ஆகையினால் என் கணவா சாட்சாதி சிவனே இந்த ராமேஸ்வரமான நகரத்திலே இருந்து நான் தென்னாடு போக வேணும் சுத்தி பார்க்க ஆகையினால் என் ஜீவனே அழைத்து கொண்டு போயிடுங்கோ கன்னியாகுமாரி போக கன்னி பகவதிய பார்க்க பார்வதியால் சொல்ல ஐயா சொன்ன பரமசிவன் கிளம்பினாரே ராமேஸ்வரம் தனை கடந்து நாயகீஸ்வரியாள் அகிலாண்ட நாயகியாள் பிரம்மாண்ட உத்தமியாள் கோதண்ட ராமலிங்க ஈஸ்வரர் உடனுடனே கிளம்பினாரே காலை நல்ல வாகனத்தில் காலை வாகனத்தில் இந்த கரை கண்டன் கிளம்பினாரே பெருமாளுக்கு தங்கையும் காலை நல்ல வாகனத்தில் கரை கண்டன கிளம்பினார் அந்த ராமேஸ்வரம் தனை கடந்து நாயகியால் வாரார் அகிலாண்ட ஈஸ்வரிய அகிலாண்ட ஈஸ்வரிய ஆதிசிவனும் வாராரை பட்டி நல்ல தொலைக்கார்த்த பட்டி அம்மா வாரார் காலை நல்ல வாகனத்தில் கரை கண்டு அமர்ந்து கொண்டு அந்த ராமேஸ்வரன் தான் கடந்து நாயகியார் வாரார் எங்க வாரார் என் தாய் வரியார்
ஏகப்பட்ட கிராமம் விட்டு அவ கோவில் பட்டி பாதை கூடி கோவில் பட்டி பாதை கூடி அகிலாண்ட ஈஸ்வரி ஐயா தான் கடந்து கோதண்டரிங்கராமேஸ்வரரோ அந்த அகில அண்ட ஈஸ்வரியோ எங்க வாராரா என் தாயி நாயகியார் அவ கன்னியாகுமரி பார்ப்பதற்கு கன்னி பார்வதி வாராளையோ அகில அண்ட ஈஸ்வரியோ ஆத்த தென்னாடு வாராளையோ அவ கோவில் பெட்டி விளக்கு விட்டு நாலட்டம்புத்தூர் விட்டு நாயகியால் வாராளை அந்த இட சேவல் மாத கூடி சவராப்பரி ஊரு விட்டு அகிலாண்ட ஈஸ்வரியோ அந்த கோதண்டராமலிங்க ஈஸ்வரரோ மன்னவரும் தேவியுமா அவர்கள் மங்களமாவார்கள் அந்த கைத்தார் மனகரத்திலே அந்த கட்ட புளிய மரம் அறிவை அந்த கைத்தாறு மாநகரத்திலே கட்ட புளிய மரத்தில் அம்மை பார்வதி வருகிறாள். ஆமா, உடனே இறைவனாகிய சிவனை பார்த்து இறைவா ஆண்டவா ஒரு நாள் இல்லாத திருநாளாக இருக்கு நான் கன்னியாகுமரியிலே கன்னி பகவதியை பார்க்க வந்தேன் ஆண்டவனே ஐயா இந்த கைத்தாறுமா நகரம் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா எனக்கு ஒப்புக்கொண்டிருக்க நான் இந்த இடத்திலே அமரலாம் என்று நினைக்கிறேன் என் தாய் உமையவள் அகிலாண்ட ஈஸ்வரி கோதண்டராமலிங்க ஈஸ்வரர் உடனே அந்த ரோட்டுக்கு மேல்புறத்திலே அந்த கட்டப்பொம்மை சிலை கட்டப்புளிய மரத்துக்கு மேல்புறத்திலே அம்மையாகப்பட்ட அகிலாண்ட ஈஸ்வரியும் கோதண்டராமலிங்க ஈஸ்வரரும் ஊருக்கு மேற்க அந்த உப்பாத்தான் கரையில வந்து ஒரு வட்ட பாறையிலே சங்கஞ்செடியிலே கோதண்டராமலிங்க ஈஸ்வரர் கிழக்கு முகமாகவும் அகிலாண்ட ஈஸ்வரி என் தேவி உமா இருக்கிறாரே பார்வதி அவள் தெற்கு முகமாக அமர்ந்தார். உடனே பார்வதி கேட்கிறாள் இறைவா நான் ராமேஸ்வரத்தில் இருந்து நான் தென்னாடு வந்ததினால் எனக்கு தாகமாக இருக்கு அதனால இறைவா எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டா உடனே பார்வதி தண்ணி கேட்டு விட்டாரே என்று அந்த கோதண்டராமலிங்க ஈஸ்வரர் அந்த சாட்சாதி சிவபெருமான் உடனே ஆண்டவனுடைய கிருபையாலை தன் கையிலே இருக்கக்கூடிய கோதண்டத்தை எடுத்து அந்த அம்மை பார்வதிக்கு ஒரு பானத்தை போட்டார். பானத்தை போடும் போது அந்த உப்பாற்றான் கரையிலே அழகான ஊற்று ஒன்று கிளம்பி வந்தது. உடனே அந்த ஊற்று தண்ணியை இந்த பார்வதி அள்ளி குடித்தாள். குடித்த உடனே அந்த தண்ணி ஒரே கசப்பாக இருந்தது. சுவாமி என்ன சொன்னது இது? நான் தாகமாக இருக்கு என்ற தண்ணி கேட்டால் கடைசியில் எனக்கு உங்களுடைய திரிசூலத்தால் இந்த கசப்பான தண்ணியை கொடுத்து விட்டீர்களே, இந்த கசப்பான தண்ணி எனக்கு தாகம் அடங்கவில்லையே ஈஸ்வரா என்று கேட்கிறார். உடனே ஆண்டவன் பார்த்தார். தேவி உமா மகேஸ்வரி இந்த இடத்திலே இந்த ஊத்து கசப்பாக வந்ததினால் இன்று முதல் இந்த கிராமம் கசப்பாறு என்று உன்னுடைய பேரிலே விளங்கட்டும் என்று மறுபடி ஒரு பானத்தை போட்டார். அந்த மறுபடி பானம் போட்ட இடத்தில் அப்பா தேங்காய் பால் மாதிரி அம்மையும் உமையவனுக்கு தண்ணீர் வந்தது. அந்த ஊற்றிலே தண்ணீரை குடித்து விட்டு தாகத்தை தெளித்து விட்டு அம்மா அகிலாண்ட ஈஸ்வரி
ராமலிங்க ஈஸ்வரர் கிழக்கு முகமாகவோ அம்மா இலாண்ட ஈஸ்வரி அவ தெற்கு நல்ல முகமாக முகமாக வெட்டும் பெருமாள் ராஜா வென்றோ ராஜா வென்றோ ராஜா வென்றோ வீர பெருமாள் ராஜா வென்றோ ராஜா என்னம்மா நடந்தது? என்ன நடந்தது? அந்த ஐவராஜா கோட்டையிலே வெட்டும் பெருமாள் ராஜாவென்றும், ஆமா, வீரப்பெருமாள் ராஜாவென்றும், ராஜாவென்றும், சூரபத்ம ராஜாவென்றும், சரி, சுந்தரபாண்டியன் ராஜாவென்றும், ராஜாவென்றும், எல்லாத்தக்க இளையவர் சேவக பெருமாள் ராஜா, சரி, இப்படி கைத்தாறு மாநகரத்திலே ஐவர் பஞ்சபாண்டவர்கள் போல், ஆமா, ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த ராஜாக்கள். சரி, இறைவனுடைய கிருபையாலை வெட்டும் பெருமாள் ராஜாவுடைய மனைவி வீரலட்சுமி பெண்கொடியால் அந்த வெட்டும் பெருமாள் ராஜா கோட்டையிலே, சரி, ஐவர் பஞ்சபாண்டவர்களாக ஆண்டு கொண்டிருக்கும் மன்னவர்களுக்கு, ஆமா, எந்த குறையும் உண்டா? என்ன குறைகள்? அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு தெரியுமா? என்ன செல்வாக்கு இருக்கிறது? ராஜாவுடைய கோட்டையிலே அவருக்கு மாடகூட மாளிகை மணவரே ஜாரியா சோழாரம் சொத்து கெட்டும் மாளிகையா ஏழரையாங்கோரம்மா என்ன ஒன்னா மண்டபம்மா பத்தரையாம் கோபம் அடங்கி வரணும் மண்டபம் சோழாரம் மலையா அவருக்கு சொத்து கெட்ட மாளிகையா அவருக்கு ஏழரையாம் கோபுரம்மா அவருக்கு என்ன ஒன்னா மண்டபமா அவருக்கு பத்தரையாம் கோபுரமா பத்தரையாம் கோபுரம் அவருக்கு படுங்கி வரணும் சோழடி
எத்தனை அடைய அவருக்கு நாளாம் பாடி பச்சவர் நம்பி அடைய அவருக்கு ஐந்தார வெட்டும் பெருமாள் ராஜாவே நல்ல படித்தரும் அலங்கார ஜாவடி ஆளாம் படித்தரும் என்னக்கால் மண்டபம் எட்ட நல்ல படித்தரும் எறும்பு அடைய படித்தரம் பணிக்கு வெட்டும் பாடாயிரம் வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு வீரப்படாயிரம் கொட்டும் பாடாயிரம் கொட்டப்படாயிரம் எட்டு விடி சண்டை செய்ய ஏழாயிரம் பேர்கள் மந்திரி பிரவாணிகள் மற்றும் உள்ள வீரர்கள் அந்த ஐவராஜா கோட்டையிலே இவ்வளவு சிறப்பாக ஆண்டு வருகிறார்கள். ஆமா அடே அப்பா சரி ஏகப்பட்ட படபடைகளோடு ஆமா வெட்டும் படை குத்தும் படை வீரப்பட சூரப்படைகளோடு சரி ஏகப்பட்ட படைகளோடு ஆமா இறைவனுடைய கிருபையாளை இந்த ஐவராஜாக்கள் ஆண்டு கொண்டு வரார்கள். சரி ஆண்டு கொண்டு வருகிற போது ஆமா அவர்களுக்கு எந்த குறையும் உண்டா? கிடையாது. பாலால் குறை உண்டா? பாக்கியத்தால் தாழ்வு உண்டா? தாழ்வு கிடையாது. குறை உண்டா? சுகத்தாரே தாழ்வு உண்டா? தாழ்வு இல்லை. ஆடுகளோடு முன்னோடு பொருளோடு ஆண்டு வருகிறார். சரி என் தடியம்பட்டி மாயாண்டியே சாமத்துர பாண்டியனா சந்திரவாதி முண்டனையா முண்டனுக்கு முண்டனையா தடியம்பட்டி முண்டனையா மத்திய மதியம்மாச்சே